Okay guys, let's go. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வலையொலி வானரம் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் புக்கிங்ஸை பற்றி பார்த்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பேக் பண்ணணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம புக் பண்ணியிருக்க ஃப்ளைட்ஸோட லக்கேஜ் டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செகண்ட் லக்கேஜோ வெயிட் மெஷர் பண்ணி பேக் பண்ணிக்கணும். பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போக முடியும். மால்தீவ்ஸில் முக்கியமாக தேவைப்படுற பொருளோட லிஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், நம்மளோட நார்மல் ட்ரெஸ் தவிர தண்ணிக்குள்ளே இருக்க ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நம்மளோட சார்ஜஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சல் சார்ஜிங் அடாப்டர்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு தேவையான பவர் பேங்க்ஸும் உங்கள் ஃபோனை வாட்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போபோ வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸும் வாங்கிக்கோங்க. நீங்கள் கப்பிள்ஸாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ட்ரைபாடும் ப்ளூடூத் ரிமோட்டும் வாங்கிக்கோங்க. மால்தீவ்ஸில் ரொம்ப வெயிலாக இருக்கும். எப்போவுமே 28 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிறதுனால நம்மளை சன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் சன் கிளாஸஸும் 100 SPF உள்ள சன்ஸ்க்ரீன்ஸும் எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய டைம் பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறதுனால அங்கே நிறைய மஸ்கிட்டோ இன்செக்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ க்ரீம் ஃபார்மில் உள்ள மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸை வாங்கிக்கோங்க. அப்புறம் பேசிக் நீட்ஸான அம்ப்ரெல்லாஸ், பீச் சாண்டல்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு தேவைப்படுற டாய்லெட்ரிஸ், மேக்கப் கிட்ஸ், தென் மெடிசன்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. மெடிசன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் இல்னஸோடு போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும் டாக்டர்ஸோட ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. மால்தீவ்ஸில் ஃபுட்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஒரு வேளைக்கு மினிமம் $10 per person ஆகும். நம்ம ஊர் காசுக்கு 800 rupees ஆகும். ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறப்பவே ஹாஃப் போர்ட் ஆர் ஃபுல் போர்ட் மீல்ஸ் முடிஞ்சால் புக் பண்ணிடுங்க. ஹாஃப் போர்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஆர் டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுல் போர்ட்னா 3 times மீல்ஸ் கவர் ஆயிரும். நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் புக் பண்ணோம். ஒரு நாளைக்கு மட்டும் லஞ்ச் அண்ட் டின்னர் ஒரு ஃபுல் டே பேக்கேஜில் கவர் பண்ணோம். ரிமைனிங் எல்லா மீல்ஸ்க்கும் இங்கேருந்து பிரெட், நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் சூப்ஸ், அப்புறம் ஜூஸ் மிக்சஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 6 daysக்கு தேவைப்படுற பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், நட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். நீங்கள் ஃப்ளைட்டில் லிக்விட் அப்புறம் லூஸ் பேக் ஐட்டம்ஸ் மட்டும் கேரி பண்ண முடியாது. ஆல் பிராண்டட் அண்ட் பேக்டு சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ளைட்டில் கேரி பண்ணலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கெட்டிலும் நாங்கள் கொண்டு போயிட்டோம். அதனால் நாங்கள் ஸ்டே பண்ண 6 daysம் நாங்கள் கொண்டு போயிருந்த ஸ்நாக்ஸ்லேயே கவர் பண்ணிட்டோம். அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் எதுவுமே வாங்கலை. நான் சொன்ன இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் தவிர நாம் கேரி பண்ண வேண்டிய முக்கியமான ஐட்டம்ஸ் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ். உங்ககிட்ட சாஃப்ட் காப்பீஸே இருந்தாலும் நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் இமுகா ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டேஸோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் வித் 100% ஃபுல் பேமெண்ட்டை வச்சுக்கோங்க. booking.comல பே அட் ஹோட்டல் அண்ட் கிரெடிட் கார்டு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ண ரெசிப்டை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா இமிக்ரேஷனில் ஃப்ளைட்டில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸோட அடிஷ்னலாக மேரேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு அண்ட் வெப் செக்இன்ஸ் வச்சுக்கோங்க. விண்டோ சீட்ஸ் ஏர்போர்ட் கவுண்டரில் சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் 1 day பிஃபோராக வெப் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சீட் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விண்டோ சீட் வாங்கிடுங்க. அப்போ தான் மால்தீவ்ஸ் கிட்ட போகிறப்ப மால்தீவ்ஸோட வியூவை உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லாமே பட்ஜெட்டில் மினிமம் ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் ட்ரிப்க்கு வாங்கிட்டு போயிருங்க. உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஓரியண்ட் எக்ஸ்சேஞ்சில் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு மொத்தமாகவே ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 500 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ பேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஆஸ் பர் ஃப்ளைட் நார்ம்ஸ் ஹேண்ட் லக்கேஜில் நம்ம கூர்மையான ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணக்கூடாது.
கத்தி, சிஸ்ஸர்ஸ், ஸ்டீல் பிளேட், ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வித்தவுட் பேட்ரி அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை செக்இன் லக்கேஜில் பேக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு இப்போ பர்சன் 20 kg செக்இன் லக்கேஜ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. செக்இன் லக்கேஜ்க்கு 2 ட்ராலிஸை ஃபுல் பேக் பண்ணிட்டோம். கேபின் ஆர் ஹேண்ட் லக்கேஜில் தான் நம்ம பேட்ரிஸ் இருக்க ஹெட்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், பவர் பேங்க்ஸ், ஸ்ட்ரைட்னர்ஸ் ஆர் ப்ளோவர்ஸ் வித் பேட்ரிஸ், அப்புறம் ட்ரோன்ஸ், கிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறப்போ சாப்பிட எடுத்துக்கோங்க. சில ஏர்போர்ட்டில் வாட்டர் பாட்டிலை எம்டி பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸை ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் புக் பண்ணியிருக்க ஏர்லைன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மால்தீவ்ஸ் 100% இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறதுனால நீங்கள் லிக்வர்ஸ் எதுவுமே ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்களோட பேக்கிங் செக்லிஸ்ட். இந்த வீடியோ மால்தீவ்ஸ் ட்ராவலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ட்ராவலுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட மால்தீவ்ஸ் ட்ராவல்ஸோட Day 1 to Day 6 vlog பற்றி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.